ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே ரொம்ப 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 சாரி. என்னென்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன், ஷார்ட்ஸ் வீடியோ. அதில் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து உள்ளே என்ன மீன் இருக்குது கெஸ் பண்ணி அப்படின்ட்டு அப்லோட் பண்ணேன். நீங்கள் நிறையா பேர் வந்து கப்பீஸும் போட்டுருந்தீங்க. நான் வந்து அடுத்த சண்டே வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். இப்போ வந்து நம்ம மாலி ப்ரீடிங் பண்ண போகிறோம். இதான் நம்மளோட ஃபிஷ் டேங்க் பார்த்துங்க. தண்ணியெல்லாம் இவ்வளோ அழுக்காக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பிடிச்ச வச்சு தண்ணியெல்லாம் அப்படின்னா இருக்குது. உள்ளே என்ன கண்டு வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலி ரொம்ப ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா மேலே வந்து ஃபீமில் துரத்துப்ப உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறோம். அதனால் நம்ம கண்டு வச்சுருக்கோம். இதுதான் பிளாக் மாலி மேலு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், கீழே வந்து ஊசியாக இருக்கும். தெளிவாக காமிச்சிருப்பாங்க. கொஞ்சம் எப்படி மேல் கண்டுபிடிக்குன்னா, நிறையா கேட்குறீங்க எப்படி இப்போ மேல் கண்டுபிடிக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு கீழே ஊசியாக தெரியும். ஊசியாக தெரியும், கொஞ்சம் நல்லா விட்டு பார்த்தீங்கன்னு தெரியும். இன்னும் மேல் வயிற்றுக்கு கீழே ஊசியாக தெரியும். நல்லா தெரியுறா, ஊசியாக தெரியுறா அப்படின்னா மேல். உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருப்பாங்க. வயிற்று கீழே நல்லா ஊசியாக தெரியும். தெரியுதா? அந்த ஊசியை கீழே வயிற்று கீழே கரெக்டாக தெரியுதா? அப்படி இருந்தால் மேலே உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். நல்லா பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்து கடையை போய் ஏமாந்து போறீங்க. சில பேர் என்ன பண்ணுவா, கடையை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே அப்படியே ஃபீமனாக சொல்லி விட்டுருக்காங்க வந்துட்டு. ஆனால் இப்போ வந்து ஃபீமனை காமிக்கிறேன். இது ஒரு மேலுக்கு 2 ஃபீமனை போட போகிறோம். ஃபீமனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபீமனுக்கு கீழே வந்து ஊசியாக இல்லாமல் சும்மா நார்மலாக இருக்கும். பார்த்தா தெரியும். சும்மா லைட்டாக இப்படி வந்திருக்குமா இருக்கும், பெண்டாக இருக்கும் வயிற்று கீழே. அப்படி இருந்தால் ஃபீமேலு. நம்ம வந்து ஒரு மேலுக்கு 2 ஃபீமேல் வளர்ப்போம். ஒரு மேலுக்கு 2 ஃபீமேல் வளர்ப்போம். பொதுவாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு மேலுக்கு 2 ஃபீமேலும் விடுவாங்க. இந்த பிரச்சனை இப்போ விடப்போம். நம்ம வந்து தண்ணி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ள தண்ணியெலாம் அப்படி இருக்குது. இல்லை வந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி வாட்டர் பிளான்ட்ஸும் ஆட் பண்ணிப்போம். நான் வாட்டர் தண்ணி நான் வளர்க்குறேன். இது பேர் என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதனால் ஒரு 2 வாரமாக வளர்த்து வைக்கேன். ஆனால் கொஞ்சம் இப்போ நல்லா இருக்குது. நான் சில பேருக்கு ஃபோன் போட்டு கேட்டேன், இதை ஆட் பண்ணலாமான்னு. ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. இது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். நான் செடி போட ரொம்ப நல்லா குட்டியை வந்தால் கூட அந்த குட்டியை வந்து எனக்கு போய் ஒளிஞ்சுக்கணுமா, அதனால் போய் சாவாரான். நான் வந்து இந்த தொட்டி வந்து கரெக்டாக சன்லைட் படுறதுமே வச்சுருக்கேன். ஆனால் ப்ரீடிங் வந்து கொஞ்சம் நல்லா நடக்கும். சீக்கிரமாக நமக்கு ரிசல்ட் தெரியும். பார்ட் 2 வேணுமான்னு சொல்லிட்டு அப்லோட் கமெண்டில் வந்து பார்ட் 2 நான் அப்லோட் பண்ணுறேன். நான் அடுத்த சண்டே வந்து பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மேலே எடுத்து விட்டுருலாம். இது வந்து பிளாக்கு மேலே ஒரு மேல் விடுறோம். எப்போயுமே என்ன மீன் ஆட் பண்ணாலும் மெதுவாக விடுங்க. ரொம்ப ஸ்பீடாக எடுத்து விட்டாரு. மெதுவாக விடுங்க. மெதுவாக விட்டு அந்த தண்ணி ரொம்ப அசையாமல் எடுத்துடணும். பார்த்தா தெரியும். உள்ளே விட்டாச்சு. பிளாக் கலர் மேலே கீழே கண்டு வச்சுருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் ஒளிஞ்சிக்கிறேன். மீன் தொடக்கினா என்ன பண்ணால் அது ஒளிஞ்சிக்கிறேன். அந்த டேங்க்கு போய் அந்த கல்லு கீழே போய் ஒளிஞ்சிக்கிறோம். இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து ஃபீமன் எடுத்து விடலாம். எப்போயுமே மீன் விட போகிற மட்டும் மெதுவாக விடுங்க. மெதுவாக தண்ணி ரொம்ப அசைக்காமல் மெதுவாக விட்டு மெதுவாக இருக்குங்க. தண்ணி வீடியோ ரொம்ப குவாலிட்டி எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருக்கேன். நான் அடுத்த நெக்ஸ்ட் டைம் வந்து குவாலிட்டி சொல்கிறேன். சவுண்டு ஒழுங்காக புரியாத நான் மன்னிச்சிருங்க. நான் அடுத்த வாட்டி வந்து கொஞ்சம் சவுண்டு என்னன்னு பார்த்து நான் இது பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விட்டா தெரியும். 3மே அந்த கல் கீழே போய் ஒழிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ பயப்படும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் எடுத்து விட்டுருக்குமா, அதனால் கல் கீழே போய் ஒழியலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். கல் கீழே போய் ஒழிஞ்சிருச்சா. 2 ஃபீமேலுக்கு ஒரு மேல்னு ஒரு கணக்கில் விட்டுருக்கோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் அடுத்த பார்ட் வீடியோ பார்ப்போம். எப்படி ப்ரீடிங் வந்து எத்தனை குட்டி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்ப்போம். அடுத்த வீடியோ வேணும்னா நீங்கள் பார்ட் 2 அப்லோட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ.